விஜயோட எத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க? 3 படம் பண்ணிட்டேன். விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்ததா அப்போ? நல்லா பழகுவார், ஆனால் ரொம்ப லிமிட்டெட், ரிஜிட். அதான் லைட். நீங்கள் நடிச்சாலாம் விஜயனுடைய ஆரம்ப கட்டம் தானே ஆக்சுவலாக? ஆமாம், விஷ்ணுவெல்லாம் அவருடைய ஆரம்ப காலம். அப்போவுமே அவர் அப்படி தான் இருப்பார். விஷ்ணு, பூவே உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும் 3 பண்ணேன். துள்ளாத மனம் துள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்தார். ஆனால் என்னென்னா எப்பயுமே அதே தான். குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான். நல்லா இருக்கீங்களா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களா, இந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் தானே தவிர அவர் அப்படியே தான், ரொம்ப ஓவரா. அஜித் சார் வேறு மாதிரி, கூட வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கண்ணாடி டம்ளர் டீ குடிப்பார். அப்புறம் நம்மளுக்கும் உட்கார வச்சு டீ கொடுக்க சொல்லுவார். தரையிலே உட்காந்துப்பார். அவரோடைய 2-3 படம் பண்ணேன். 3 படம் பண்ணேன். காதல் மன்னன், ரெட்டை ஜட வயசு, அவரும் அந்த மாதிரி. அதனால் இவர் வந்து எப்படின்னா நல்லா பேசுவார், ஆனால் கொஞ்சம் ரிஜிட், இவ்வளோதான் கொஞ்சம் அப்படின்னு. அவர் வந்து ஜாலியாக இருப்பார். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாலி டைப் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காதல் மன்னன்லாம் டெல்லியில் ஷூட்டிங் நடந்தது, நல்லா ஜாலியாக இருக்கும். அவங்க ஃபாதர் மதர்லாம் வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க ஃபாதர் மதர்லாம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.